இந்த மேஷ ராசிக்குன்னு கடவுள் ஒரு குணத்தை கொடுத்துருக்கார். ராசிக்கு அதிபதி செவ்வாய். என்றைக்குமே சகோதர உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி மேஷ ராசி. சகோதரனுக்காக நான் உண்மையாக இருந்தேன், என் சகோதரன் எனக்கு உண்மையாக இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு மேஷ ராசிக்கு அப்படி ஒரு இயற்கை. இந்த ஆண்டு எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு காட்டுகிறீர்களோ, எந்த தொழிலில் இருக்கீங்களோ அதில் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அந்த சூரியன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் சுப விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகும். எந்த ஒரு மேஷராசிக்காரங்களும் மனைவி கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை புறக்கணிக்கக்கூடாது. அவங்க ஆலோசனையை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் இந்த பராபவ ஆண்டில் காத்து. மேஷராசிக்காரங்க யாரெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்களோ, ஈடுபாடு காட்டுறீங்களோ, லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ, பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி காத்திருக்கு, மிகப்பெரிய லாபம் காத்திருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு, பெரிய லாபம். ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அப்படி பார்க்க போன பிறகு அந்த குரு சனி காம்பினேஷன் மேஷராசிக்காரர்களை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெரிய அளவுக்கு கொண்டு போயிடும். பொதுவாக மேஷராசிக்காரர்களை ரொம்ப கோபம் அப்படின்னு உலகம் சொல்லிட்டு போயிடும். ஆனால் மேஷராசியில் அசுவினி 4ஆம் பாதத்திலே பிறந்து கடக நவாம்சம் பெறக்கூடியவர்கள் வாழ்க்கையில் நல்ல குணவான்களாக இருப்பார்கள். அவங்க இந்த தடவை பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி அடைய போகிறாங்க. பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், அதில் 2ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முதல் பாதத்தை சேர்ந்தவர்கள் புதிய தொழில் ஆரம்பிப்பது, பரம்பரை தொழிலில் விருத்தி அடைவது, அதெல்லாம் இருக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷம் நமக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. அந்த ஆரம்பிக்கக்கூடிய திதி மிக முக்கியம். தேய்பிறை துவாதசி. ரிஷப லக்னத்தில் கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்முடைய அன்பு நேயர்களுக்கு என்னவெல்லாம் நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள். எனதருமை மேஷராசி நேயர்களே, இந்த மேஷராசிக்குன்னு கடவுள் ஒரு குணத்தை கொடுத்துருக்கார். ராசிக்கு அதிபதி செவ்வாய். என்றைக்குமே சகோதர உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி மேஷராசி. அந்த எந்த சகோதரருக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த சகோதரர்களை வாழ்க்கையில் இவர்களை வஞ்சிக்கக்கூடிய அமைப்பு பல இடத்துல இருக்குது. பல மேஷராசிக்காரர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, என்னுடைய சகோதரன் சொத்து விஷயத்தில் என்னை ஏமாற்றிட்டான், சகோதரனுக்காக நான் உண்மையாக இருந்தேன், என் சகோதரன் எனக்கு உண்மையாக இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு அப்படி ஒரு இயற்கை இருக்குது. இந்த ஆண்டு எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு காட்டுகிறீர்களோ, எந்த தொழிலில் இருக்கீங்களோ அதில் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய அமைப்பு. காரணம், சூரிய பகவான் உச்சமாக நம்முடைய ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். சூரிய பகவான் மட்டும்தான் இருக்காருங்க. தலைமை பொறுப்பு கிடச்சிருச்சு, அது போதுமா அப்படின்னா வாழ்க்கையில் என்ன வேணும்? ஒரு மகிழ்ச்சி, கல்யாணம், காதவுத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம், சஷ்டிபுத்த பூர்த்தி, சதாபிஷேகம், எந்த நல்ல விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அந்த சூரியன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் சுப விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகுது. எந்தெந்த விஷயங்கள் உங்களை ஃபினான்ஷியலாக உயர்த்துமோ அந்த ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுறதுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். ஒரு கணவராக நீங்கள் இருக்கீங்க, மனைவி கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் இந்த வருஷம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு மேஷராசிக்காரங்களும் மனைவி கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை புறக்கணிக்கக்கூடாது. அவங்க ஆலோசனையை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் இந்த பராபவ ஆண்டில் காத்திருக்கு. அதே மாதிரி திருமண ஏற்பாட்டாளர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் குறிப்பாக பாருங்களேன், நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான், அவர் ராகுவுடைய நட்சத்திரமான சதயத்தில் உட்கார்ந்துருக்கார் வருஷம் பிறக்கும் போதே.
அப்படி இருக்கக்கூடிய சந்திர பகவானோட ராகுவும் சேர்ந்து உட்காந்துட்டார் லாபத்தில். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேஷராசிக்காரங்க யாரெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்களோ, ஈடுபாடு காட்டுறீங்களோ, லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களோ, பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி காத்திருக்கு, மிகப்பெரிய லாபம் காத்திருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு, பெரிய லாபம். அதே மாதிரி எந்த தொழில் முயற்சி செய்தாலும் சரி அதில் பெரிய வெற்றி வரும். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னங்க 12ஆம் இடத்துல சனி 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, லாபம் எங்கிட்டிருந்து வரும் நமக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது பாருங்க. அப்படிங்கும்போது சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. பலருக்கு அவருடைய அந்த வரவு 12ஆம் இடத்தின் அமர்வு, நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைக்கும். அந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சனி எங்கே உட்கார்ந்துருக்காரோ அந்த வீட்டின் அதிபதியான குரு அந்த சனி பகவானை பார்க்க போகிறார். இந்த ஆண்டில் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அப்படி பார்க்க போன பிறகு அந்த குரு சனி காம்பினேஷன் மேஷராசிக்காரர்களை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெரிய அளவுக்கு கொண்டு போயிடும். ஒரு 7.5 சனி எங்கே மைனஸ்ன்னு நினைக்கிறாங்களோ அந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறப்போகிற ஒரு அற்புத காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொதுவாக ஒரு ராசிக்கு அதிபதி மறையக்கூடாது. இப்போ ராசிக்கு அதிபதி செவ்வாய் மறைகிறாரு, அப்போ கெட்டது நடந்துருங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே இருக்குன்னா சொந்த ஊரை விட்டுட்டு அடுத்த மாநிலத்தில் வேலைக்கு போகணும், பெரிய வளர்ச்சி வந்துடும். நிறைய பேர் இப்படி தான் போவீங்க, சொந்த நாட்டை விட்டுக்கிட்டு அடுத்த நாட்டுக்கு வேலைக்கு போவீங்க. அப்போ அதனுடைய வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்துக்குரிய புதன் போய் 12ல் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ என்ன வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு உண்டு. பொதுவாக மேஷராசிக்காரர்களை ரொம்ப கோபம் அப்படின்னு உலகம் சொல்லிட்டு போயிடும். ஆனால் மேஷராசியில் அசுவினி 4ஆம் பாதத்திலே பிறந்து கடக நவாம்சம் பெறக்கூடியவர்கள் வாழ்க்கையில் நல்ல குணவான்களாக இருப்பார்கள். அவங்க இந்த தடவை பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி அடைய போகிறாங்க. பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், அதில் 2ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முதல் பாதத்தை சேர்ந்தவர்கள் புதிய தொழில் ஆரம்பிப்பது, பரம்பரை தொழிலில் விருத்தி அடைவது, அதெல்லாம் இருக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், மேஷராசி மாணவர்கள் 4ஆம் இடத்தில் குரு வர போகிறாரு. கல்லூரி கல்வி மிகச்சிறப்பாக அமையும். 10th +1 +2 நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இருக்கும். நல்ல ஒரு வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி வரப்போகிற மிகச்சிறந்த ஆண்டாக பராபவ ஆண்டு இருக்குது. இந்த ஆண்டில் யாரை வழிபட்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க, அது முக்கியம் இல்லையா? அண்ணாமலையார், திரு அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், இவர்களை சென்று வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது அந்த கோயிலிலே அமர்ந்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க என்று சிவபுராணம் படிக்கிற போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சே தீரும். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உச்சமான சூரியன் காலபுருஷ தத்துவத்துடைய 5வது ராசிக்கு அதிபதி உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அரசியலில் பல மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. உலக அளவிலே உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுடைய பிற்பாதியில் நல்லா இருக்கும். முற்பாதியில் சில தடங்கல்கள் இருந்தாலும் பிற்பாதியில் பல நல்ல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரப்போகுது. விவசாயத்தை பொறுத்தவரை சில இடங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும், சில இடங்களில் மழை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் நல்ல மழை இருக்க போகிறது. விவசாயத்தில் முன்னேற்றம். தங்கத்தின் விலையில் ஆண்டு முழுவதும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில். ஆகவே தங்கத்துடைய விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி விலை நல்ல ஏறும். பெண்களுடைய பாதுகாப்பு பராபவ வருஷத்தில் மிக குறைவாக இருக்கும். ஆகவே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்களை அரசாங்கம் தீட்ட வேண்டிய அளவிற்கு பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது மிக அதிகமாக இருக்கும். கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்கள் உருவாகும். அதே போல் மருத்துவ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைகிறது. அதே நேரத்தில் உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய இந்திய தேசத்திலே பாரத பிரதமருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு விஷயங்கள் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும்.
மிதுனத்திலே குரு பகவான் இருப்பதே அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலிருந்தே அவருக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்பதை மிதுனத்தில் இருந்த குரு பகவானால் தான் அவர் பாதுகாப்பு. உலக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க தேசத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கான H1B விசா இப்போ பல நேரங்கள் அது பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. விசா கிடைக்கலைங்கிற இந்த பிரச்சனை இந்த ஆண்டில் ஒரு மாற்றம் அடையும். ஏன்னா பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை அமெரிக்க தேசம் சந்திக்க போகுது. டாலருக்கு எதிரான ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரேட் இருந்துக்கிட்டே இருக்கும். அமெரிக்க தேசத்துடைய மக்கள் நிறைய போராட்டங்களில் ஈடுபடுவார்கள். பொருளாதார பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் அண்டை நாடுகளோடு உறவை வளர்க்க வேண்டிய அவசியம் அமெரிக்க தேசத்துக்கு ஏற்படுறதுனால H1B விசா விஷயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் நம்முடைய இளைஞர்களுக்குடைய பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்முடைய அண்டை தேசங்கள் அவர்களுக்கும் இடையிலே நம்முடைய எல்லைகளில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் பராபவ ஆண்டு இந்தியா பொருளாதாரத்திலே தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த பராபவ ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவருடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். இருக்கிற வழிபாடுகளில் மிக உயர்ந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அது செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய மேன்மைகளை அடையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.